ஒரு முறை ரஷ்யாவில் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியர், அந்த இடத்துல திடீரென்று அரசாங்கத்தால் ஒரு கொடிய சட்டம் ஏற்றப்பட்டு கம்யூனிஸ்ட் வாதிகள் ஆட்சியை கைப்பிடிக்க என்ன பண்ணாங்க, அங்க ஊழியம் செய்யற நிறைய கிறிஸ்தவர்களை கொன்னுட்டாங்க. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில தேவனுக்காக வல்லமையாய் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு தேவ ஊழியர், அவர் சபையில 1000 பேர் போலீஸ்காரர்கள் வந்தார்கள். ஒரு நாள் இரவு கதவை தட்டுனாங்க, அவரை முகத்துல துணியை போட்டு மூடுனாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சபை விசுவாசிகள் எல்லாரையும் பட்டியல் எடுத்து தேடி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எங்கெங்கயோ வச்சு தனித்தனியா எல்லாரையும் வச்சுட்டாங்க. அப்போ இந்த பாஸ்டர் பார்த்து கேட்கிறாங்க, பெரிய அதிகாரி கேட்ட, நீ இவ்வளோ 1000 ஜனங்களை நீ இயேசுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிற, உன்னை நாங்க விடுதலை ஆக்கணும்னா நீ இயேசுவை மறுதலிக்க. நம்பர் 1, நீ இயேசுவை மறுதலிச்சிட்ட, உனக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா ரஷ்ய அரசாங்கம் உனக்கு ஒரு வேலையை தரும், உயர்ந்த ஒரு பதவியை உனக்கு தரப்போம். 2வது, உனக்கு நல்ல ஒரு பங்களா அரசாங்கம் கொடுக்க போகுது. 3வது, உனக்கு ஒரு சொகுசு கார், உன் குடும்பத்துக்கு ஒரு சொகுசு. ஆனா நீ என்ன செய்யணும்னா இயேசுவை மறுதலி. அப்படி இல்லாத பட்சத்துல உன்னை நாங்க என்ன செய்ய போறோம்னா, உன் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் நாங்க கத்திய வச்சு அதை துண்டு துண்டா கட் பண்ணி நாங்க எடுப்போம். உன்னை அனுதினமும் நாங்க வேதனைப்படுத்தி நாங்க கொன்னுடும். ஆனா நீ மறுதலிச்சா உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள். இவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில இயேசுவை மறுதலிக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ முதல் டெஸ்ட்ல இயேசுவை மறுதலிக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்த பரீட்சை, அவருடைய சபையின் விசுவாசிகள் 2 பேரை கொண்டு வந்து அவர் எதிர்க்க நிறுத்தி, ஒரு தாய் ஒரு மகளை கொண்டு வந்து நிறுத்தி, இவர் கையில ஒரு துப்பாக்கி கொடுத்து, இந்த 2 பேரை நீ கொன்னுட்டினா இப்பவே நீ எங்க ஜெயில விட்டு நீங்க வெளியே போலாம். ஒரு கையில துப்பாக்கி கொடுத்துட்டாங்க. உள்ளெல்லாம் பதறுது. எப்படி இருக்கும் பாருங்க, உள்ளமெல்லாம் பதறுது, கலங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, நமக்கு ஒரு பங்களா கிடைக்குது, வீடு கிடைக்குது, காரு கிடைக்குது, நல்ல உத்தியோகம் கிடைக்குது, இந்த அரசாங்கமே நம்மளை பார்த்துப்பேன்னு சொல்லுது. சரி, நம்ம ஷூட் பண்ணிடலாம். அப்படி துப்பாக்கி அப்படி எடுத்துட்டேன். இந்த தாயும் அந்த மகளும் இவர்கிட்ட கெஞ்சுறாங்க, ஐயா, நீங்க உங்க கையால சுட்டு கொள்வது பெரிய விஷயம் அல்ல, ஆனா நீங்க எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், பாவத்துல இருந்த எங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி எங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தி நீங்க இதை செய்யக்கூடாது. உங்க கரங்கள் இந்த ரத்தத்தை சிந்தக்கூடாது. நாங்க சாவதை குறித்து நாங்கள் பெருசா நினைக்கல, ஆனா உங்க கையால இதை செய்யக்கூடாது. ஐயோ, நீங்க நித்தியத்தை இழந்துடக்கூடாது. எவ்வளவு அவங்க கதறினாங்க. அவர் அதை கேட்கல. துப்பாக்கி எடுத்தார். 2 பேரையும் சுட்டு தள்ளினார். அவரை சுட்டு தள்ளி கண்ணை கீழே இறக்கும் போதே பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன் இவரை சுட்டுட்டார். பாருங்க, பிசாசு நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்கிற மாதிரி கொடுத்து கடைசியில 3 ஜீவனை எடுத்து. இதுதான் பிசாசு. தந்திரமா செயல்படுவான் நமது வாழ்க்கை. அவன் நம்மள சிறையிருப்புக்குள்ள கொண்டு போறான், நமக்கே தெரியாது. அவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தரா மாதிரி இருக்கும், ஆனா அவ்வளவு ஆபத்துக்குள்ள பிசாசுகள் நம்மை கொண்டுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை நான் தீவிரமா விடுவிப்பேன், நீ சாவது கிடையாது, உன் அப்பம் குறைவுபடுவது கிடையாது. அதனால தான் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில எந்த விதமான சிறையிருப்பு இருந்தாலும் ஆண்டவர் அதை விடுவிக்க விரும்புகிறார்.